வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம உப்புமா செய்யலாம். 2 கப் ரவை வச்சுருக்கேன், அது வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நான் கொஞ்சம் சீரக வாசனைக்கு போடுவேன், எடுத்து வச்சுருக்கேன். இது பொரிஞ்சோன்னு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 4, சிறிய துண்டு சின்னதாக இஞ்சி செரிமானத்துக்கு போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை, மல்லி இலை, கேரட் வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி உப்புமாலெல்லாம் போட்டோம்னா சாப்பிட்ருவாங்க, அதுக்காக. இப்போ செய்யலாம் வாங்க. ரவையை வறுத்துக்கலாம். ரவை வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்குவோம். ஜீரகம் அதிலே போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் தான் மற்றது போடணும். கடுகு வெடிக்காமல் வெங்காயம் அதெல்லாம் போட்டோம்னா வாசனை இருக்காது, கடுகுனுடைய வாசனை வராது. பெருங்காயம், கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் நான் காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் வத்தல் பொரிஞ்சோடனே நம்ம இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக வாசனைக்கு போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை போடுறேன் கொஞ்சமாக. பச்சை மிளகாயும் வெங்காயமும் போடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி துண்டை இப்படி மெலிசாக போட்டுக்கலாம். இது டைஜஷனுக்காக போடுறது. தண்ணி விட்டுக்கலாம். போட்டேன், 4 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். நாலு கப்பு ரவை போட்டிருக்கேன். இப்போ கேரட்டை இதில் வதக்க மறந்துட்டேன், நான் தனியாக வதக்கி போகிறேன். ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன், 1/2 கப். இப்போ 4.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டோம். வெங்காயம் வதக்கும் போதே நான் கேரட்டை போட்டு வதக்கி இருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ தனியாக வதக்கி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் வதக்கிட்டேன், போட்டுக்கிறேன். இந்த தண்ணியில் கேரட் நல்லா வெந்துடும். இந்த தண்ணி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைனாலும் ஒரு சில்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ரவையை போட்டு கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி கிண்டினோம்னா கட்டி விழாமல் இருக்கும். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா செட் ஆயிரும். நல்லா வெந்து வரும். ஒரு 2 நிமிஷம் மூடிக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்மில் வச்சு 2 மினிட்ஸ் போட்டிருந்தோம்னா நல்லா குக் ஆயிரும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு, வாசமாக இருக்கும் நல்லெண்ணெய் கடைசியாக விட்டோம்னா. கிளறிக்குவோம். பாருங்கள், நல்லா உதிரியாக வருது. ஸோ உப்புமா பிடிக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப பிடிச்சிரும். கேரட்டு, ஜீரக வாசனை, இஞ்சி, பெருங்காயம்
இந்த ஸ்மெல்லுக்கு உப்புமா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எடுத்து வைக்கலாம். மல்லி கருவேப்பிலையை போட்டு கலந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். மல்லி இலை வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி உப்புமா பிடிக்காதவங்களுக்கு பிடிச்சி போயிடும். சர்வ் பண்ணலாம். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching.